Hi guys, welcome to LOP Life of Pavi. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாடி வீட்டு தோட்டம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கார்டன்ல வந்து நமக்கு சிட்டிங் ஏரியா தான் இருக்கும். இங்க வந்து ஈவினிங் டைம்ல எல்லாரும் ஃபேமிலிஸோட வந்தா உட்கார்றதுக்காக இந்த ஒரு 3 சிட்டிங் ஏரியா, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. நம்ம கார்டன்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முருங்கைக்கீரை தான், முருங்கை மரம் தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த முருங்கை மரத்துலயே ஒரு 4-5 காய் நாங்க ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ நல்லா காய் கொடுக்கும் இந்த மரம், இந்த மரமும் இந்த மரமும். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பப்பாயா வச்சிருக்கோம். இது பிஞ்சு தான், இனிமேதான் வளரும். இதுக்கப்புறம் இதுல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்லி இருக்கும், அரளிப்பூ, அந்த மாதிரி ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் தான் இருக்கும். இது வந்து ஒயிட். இந்த முட்டைலாம் காலையில எடுத்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மலர்ந்தது மட்டும் எடுக்கலாம். அடுத்து மல்லி. இது வந்து அடுக்கு மல்லி. இந்த முட்டை பாத்தீங்களா எவ்வளவு அடுக்கு இருக்கு. இதை விட பெருசாவே வரும் இந்த மல்லி. நல்ல குண்டு அடுக்கு மல்லி. ஓ, இந்த மல்லிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து அடுக்கு, இது வந்து நீட்டமா இருக்கும். இந்த முட்டைலாம் எடுத்தாவே காலைல மலர்ந்துரும். மத்த இருக்க இது வந்து நார்மல். இந்த முட்டைலாம் காலையில மலர்ந்துருக்கும். ஸோ காலையில எடுத்துக்கலாம். கீழே பாருங்க எவ்வளவு முட்டை இருக்கு. ஃபுல்லாவே மோஸ்ட்லி மல்லி தான். இது ஒரு டைப்ஸ் ஆஃப் மல்லி. இதோட முட்டை டிஃப்ரெண்டா இருக்கும். நல்ல ரோஸ் மாதிரி வரும். நல்லா உள்ளெல்லாம் படர்ந்து போயிருக்கு. இது வந்து முல்லை. இங்க முல்லை போரும். இது வந்து முல்லை செடி. இது எல்லாமே முல்லை முட்டு. இது வந்து பாரிஜாதம். இது நல்லா பூத்தா நல்லா பெரிய ரோஸ் மாதிரி இருக்கும். பட் இன்னும் அது மலர்ல. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இது வந்து சிகப்பாளர் அரளி. சிகப்பு கலர், அது பிங்க் கலர், இது ஒயிட் கலர். 3 கலர் இருக்கு. ஷேட் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இது ஃபுல்லா மல்லி. முட்டை எவ்வளவு அழகா இருக்கு. இது ஃபுல்லாவே பூ முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து இது லெமன் செடி நட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் வந்து நிறைய செடி பல்லாவர சந்தையில வாங்கிட்டு வந்தாங்க. சோ அது என்னன்னு பாத்துட்டா. இது வந்து லெமன் செடி.
இப்போ இந்த செட்டப் வந்து வெறும் காய்க்கு கீரைக்கு மட்டும் வச்சிருக்கோம். இதெல்லாம் கீரை வந்து இப்பெல்லாம் போட்டாச்சு, இப்போ முளைச்சிட்டு இருக்கு. இதுல இருக்க கீரை எல்லாமே, இது எல்லாமே முளைச்சிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ இன்னைக்கு சில செடிகள் பல்லாவர சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ இது என்னன்னு எங்க அப்பா சொல்லுவார். இதெல்லாம் என்ன செடிப்பா? இது கத்திரி செடி. இந்த லைன் ஃபுல்லா கத்திரி. இதுல இருந்து மிளகாய் செடி. இதுல இருந்து எல்லா செடியுமே மிளகாய் செடி. இது அவரை ஏற்கனவே போட்டு உள்ளது, எல்லாம் கொடி படர்ந்து. இது வந்து அவரை கொடி. ஆல்ரெடி இந்த இதுல அவரைக்காயெல்லாம் நிறைய நாங்க எடுத்திருக்கோம். இது பீர்க்கங்காய். இது இப்பதான் பல்லவர சந்தையில இருந்து வாங்கி வச்சிருக்கோம். கருவேப்பிலை. இனிமே எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். இது ஃபுல்லாவே தக்காளி. இந்த லைன் ஃபுல்லாவே தக்காளி செடி தான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே வளர்ந்துட்டு நான் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். இது எல்லாமே தக்காளி. இது வந்து கத்திரிக்காய் செடி. பாருங்க, கத்திரிக்காய் இருக்கு. நாங்க மோஸ்ட்லி தோட்டத்துல இருந்து தான் எடுத்து சமைப்போம். காலையில பறிக்கமா இருக்கட்டும், கொஞ்சம் இதாயிடுச்சு. இதுக்கு பறிக்கணும். இந்த பக்கம் அவரை கொடி போகும். இது வந்து பாவக்காய். தெரியுதுங்களா உங்களுக்கு? பிஞ்சு தெரியுதா? இந்த மாதிரி பிஞ்சா வரும். இது வந்து பாவக்காய் கொடி. இப்போ இது எல்லாமே வந்து அடுக்கு செம்பருத்தி. இது எல்லாமே வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வந்து இப்போதான் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க கொய்யா செடி. இதெல்லாம் இனிமே வைப்பாங்க. இதுலயும் ரோஸ் இருக்கு பாருங்க. இது எல்லாமே இப்பதான் வந்து விதை போட்டிருக்காங்க. இந்த செட்டப் எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வெளியே போயிட்டு பழம் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பழம். இது வந்து சப்போட்டா பழம் மரம். அதுக்கப்புறம் இதுல வந்து சுண்டக்காய் செடி தெரியுதா உங்களுக்கு? இது வந்து சப்போட்டா மரம். இது வந்து குட்டி நெல்லிக்காய். நாங்க இப்பதான் வச்சிருக்கோம். ஸோ இப்பதான் லீஃப் எல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நெல்லிக்காய் வரும்போது உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அப்புறமேட்டு மாங்கண்டு. இது வந்து மாங்கண்டு. நாங்க குட்டியா தான் வச்சோம், இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு. அடுத்து வந்து மாதுளை செடி. இதுல நிறைய பழம் ஆல்ரெடி வந்திருக்கு. ரொம்ப பெருசானா வராது, ஆனா குட்டியா அழகா வரும். டேஸ்டும் நல்லா இருக்கும். இது எல்லாமே பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்து கொய்யா மரம். இது வந்து வாழைக்கண்டு. எப்பயாவது ஃபெஸ்டிவல்னா நாங்க வாழையில இருந்து வந்து இந்த மாதிரி இந்த வாழையில இருந்து எடுத்துப்போம். இது வந்து கரும்பு. சும்மா நட்டு வச்சோம், பரவாயில்ல, கொஞ்சம் இதுவா இருக்கு கரும்பு. இது சீதா மரம். இப்பதான் பூ விட்டுருக்கு. இங்கேயும் வாழைக்கண்டு வந்திருக்கு. அங்கேயும் வாழை மரம்.
இதுதான் நம்மளோட மாடி வீட்டு தோட்டம். ஆக்சுவலா எப்பயுமே இதே இந்த கூட நிறைய மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி பூ கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.